ஐயா வணக்கம். இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்க நல்லத தேடுறதுனால தான் இந்த பதிவுகள் உங்க கண்ணுல மாட்டுது. நீங்க வரீங்க, பார்க்குறீங்க, இதற்கான தகவல்கள தெரிஞ்சுக்கிறீங்க. அதன் மூலமா நல்லது உங்க லைஃப்குள்ள வருது. தனுசு ராசிக்காரர்களுக்கான பதிவு தாங்க இந்த பதிவு. இந்த பதிவ உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்க கணவன், உங்க மனைவி, உங்க குழந்தைங்க யார் தனுசு ராசிக்காரர்களா இருந்தாலும், இந்த பதிவ முழுமையா பார்க்கும்போது அதற்கான நல்ல பலன நீங்க பெறலாங்க. ஏன்னா, நான் ஒரு விஷயத்த தான் எப்பவுமே நானும் நம்புவேன், உங்களையும் நம்ப சொல்றேன். என்னன்னா, அதிர்வலைகள். நல்ல ஒரு அதிர்வலைகள், நல்ல ஒரு வைப்ரேஷன். அதுதான் நம்மள அடுத்த கட்டம் கொண்டு போகும். அதுதான் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுதான் நமக்கு நல்ல சிந்தனை குடுக்கும். அதுதான் நல்ல நபர்கள நம்ம லைஃப்ல கொண்டு வரும். அதுதான் சிறந்த ஒரு வாழ்க்கையை அமைத்துக் குடுக்கும். இத நீங்க நம்பணும். ஏன்னா, இதுதான் நமக்கு பெரும்பாலும் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருக்கும். உங்களுடைய சுயஜாதகம், ஒவ்வொருத்தருடைய சுயஜாதகமும் ஒவ்வொன்று சொல்லும். அதில் சில ஏற்றங்களும் இறக்கங்களும் ப்ராப்ளம் அமைப்பு எல்லாமே இருக்கும். அப்போ பொதுவாக இந்த பதிவை நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வருது பார்த்தீங்களா, உங்களுக்குள்ள சில எண்ணங்கள் உதிக்குது பார்த்தீங்களா, சில அதிர்வலைகள் உங்களை வந்து சேருது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு நல்லது கொடுக்குதான்றதான் நம்ம கவனிக்கணும். அப்போ நம்ம பதிவுகள் உங்களிடம் வந்து சேர்க்கக்கூடிய அதிர்வலைகளை நல்ல அதிர்வலைகளாக தான் கொண்டு வந்து சேர்க்கும். கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் லைஃப்பில் பார்ப்பீங்க. இதுவரை இருந்த சோதனைகள், கஷ்டங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்துவதற்காக தான் அதை கொடுத்துருக்காருன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம சில பதிவுகளில் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், தனுசு ராசிக்காரர்கள் தற்போதைய காலகட்டத்தில் தடைகளையும் தாமதத்தையும் தான் பார்த்துட்ருக்கீங்க. கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கல. ஆரம்பமெல்லாம் அற்புதமாக தான் இருக்குது. பட் ரிசல்ட் கிடைச்சதான்னு பார்த்தா தான் இல்லை. ஏமாற்றங்கள், குழப்பங்கள். ஏன் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் தனுசு ராசிக்காரங்க குழப்பத்தில் தான் இருக்காங்க. ஆரம்பத்துலலாம் தெளிவான ஒரு முடிவுகள் எடுத்தவங்க தான். ஆனால் இன்றைக்கி அந்த முடிவுகள்லேயே பல குழப்பங்களும் வந்துருச்சு. ஏன்னா இவங்ககிட்ட ஒரு மைனஸ் இருக்குது, அதிகமாக சிந்திப்பது. ஒரு விஷயத்தை பற்றி அளவுக்கு அதிகமாக யோசிப்பாங்க. இப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணிடலாமா, இப்படி செஞ்சிடலாமா. எந்த விஷயத்தை நீங்கள் இந்த உலகத்தில் எந்த விஷயத்தை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தாலும் அதில் சில நல்லதும் இருக்கும், சில கெட்டதும் இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதுதான் உண்மை. அப்போ அளவுக்கு மீறி ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டோம்னா, அப்போ அதில் சில நல்லது இருக்கிறதும் தெரியும், சில கெட்டது இருக்கிறதும் அப்போ தான் நம்ம அதில் இருக்கிற கெட்டது நமக்கு தெரிய வரும். அப்போ தனுசு ராசிக்காரர்கள் மேக்சிமம் இவங்க லைஃப்பில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த அளவுக்கு அதிகமாக யோசிக்கக்கூடிய விஷயத்தினால தான் எல்லா விஷயத்துலையுமே இவங்களுக்கு வந்து சில சந்தேகங்கள் வந்துடுது. பண்ணலாமா, பண்ண வேணாமா. அந்த அந்த ஒரு அந்த ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க பண்ணும்போது எந்த ஒரு விஷயத்தை தொடங்கி செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு ஒரு பயமும் ஒரு குழப்பமும் மனசில் வருங்க. இது தனுசு ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏதோ ஒரு தடங்கள், ஏதோ ஒரு ஒரு விஷயம் வந்து உங்களை பண்ண விடாமல் அப்படியே இழுத்து கை காலை கட்டி போட்ட மாதிரி அது நீங்களே பின்னோக்கி வந்துடுவீங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னும் 6 மாதம் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதம் நல்லது நடந்துடும், அடுத்த மாதம் அதிர்ஷ்டம் நடந்துடும், அடுத்த மாதம் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறிடும். இதனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, யூடியூப் சேனல்களில் இந்த ஜோசியம் சார்ந்த விஷயங்களே பார்க்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அட போங்க, ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க, அப்படி நடக்கும் இப்படி நடக்கும். இங்கே ஒன்றும் நடந்து நாளைக்கு விடிஞ்சால் நல்ல காலமாக இருக்கும், சூப்பராக இருக்குன்றாங்க. இங்கே எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ என்னென்னா, எல்லாருமே அந்த நல்லது எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த நல்லது அவங்க லைஃப்பில் வந்து கனெக்ட் ஆகுதான்னு பார்த்தா அது சில விஷயங்களால் தள்ளியும் போயிடுது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு குரு பகவான் 6ஆம் வீட்டிலேருந்து 7ஆம் வீட்டிற்கு இந்த மே மாதமே பெயர்ச்சி அடைஞ்சிட்டார். மே மாதத்திற்கு பிறகு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 1.5 மாதம் கண்டிப்பாக சொல்கிறேன், வேலையில் நிறைய மாற்றங்கள் பார்த்துருப்பீங்க தனுசு ராசிக்காரங்க. சில பேர் வேலைக்கு ட்ரை பண்ணி ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறி இருப்பீங்க. சில பேர் வேலை இல்லாமல் இருந்து வேலையும் கிடச்சிருக்கும். சரிங்களா? ஆனால் என்னென்னா, குருவுடைய பார்வை இருக்குன்றதுனால வேலைக்கான இடத்துல நிச்சயமாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் மனசு அங்கே இருக்காது. நீங்கள் அங்கே இருப்பீங்க, உங்கள் மனசு அங்கே இருக்காது. ஆமாம், உண்மையாக இருந்தால் கமெண்டில் கண்டிப்பாக ஆமான்னு போடுங்க. ஆமாம், தனுசு ராசிக்காரர்கள் ஆள் தான் அங்கே இருப்பீங்களே ஒழிய மைண்டு ஒரு நிலையில் இல்லை. ஏன் தெரியுங்களா? மே மாதத்துக்கு பிறகு ராகு பகவானும் உங்கள் நட்சத்திர நாதனுமான கேது பகவானும் ராகு 3ஆம் இடத்திற்கும் கேது 9ஆம் இடத்திற்கு பயிற்சியாக. இதனால் சில குழப்பங்களும் மனசில் இருக்கும். ஆனால் உண்மை சொன்னால் இந்த வருஷம் ஒரு நல்ல ஆண்டாக தான் உங்களுக்கு இருக்கணும். ஆனால் பாருங்கள், இந்த ராகு கேது இவர்களுடைய அமைப்பு குரு பகவான்
கொடுப்பாரு, நல்லதை கொடுப்பாரு. ஆனால் சில கெட்டதை கொடுக்கக்கூடிய சில கிரகங்களை அவரால் தடுக்க முடியாது. இவர் பக்கம் இவருடைய வேலையை மட்டும்தான் இவர் பார்ப்பார். என்னென்னா குரு பகவான் நல்லதை மட்டும்தான் கொடுப்பார். அப்போ குரு பகவான் ஆகஸ்ட் மாதத்துல இருந்து, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஆகஸ்ட் மாதத்துல இருந்து டிசம்பர் மாதம் வரைக்குமே ராசிக்கு அதிசாரமாக 8ஆம் இடத்திற்கு போகிறாருங்க. இதனால் பொருளாதார விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். சரிங்களா? 7ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் நன்மைகளை எதிர்பார்க்கலாம், நன்மைகளை கொடுப்பாரு, நிச்சயமாக கொடுப்பாரு. 8ஆம் இடத்துல குரு பகவான் அதிசாரமாக சென்றதால் இவர்களுக்கு குடும்பஸ்தானத்தை, தனஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதாரத்தில் இவர்களுக்கு இப்போ வரைக்குமே ஒரு மன திருப்தி இல்லாமல் தான் இருக்காங்க. சரிங்களா? மன அழுத்தத்தில் தான் இருக்காங்க. வண்டி வாகனங்களில் செல்லும்போது அதிக கவனம் தேவை. கடந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்க வண்டியில் போய் ஸ்லிப்பாக இருப்பீங்க, சில பேர் கீழே விழுந்திருப்பீங்க, இதனால் உடம்புல சில அடிபட்டிருக்கும். இது மாதிரி சில விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதே போல் மாணவர்கள், தனுசு ராசியில் பிறந்து படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள், அவர்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பு சார்ந்து சில தடங்கல்களும் வரும். சரிங்களா? ஆனால் அதை தாண்டி அவங்க நல்லா படிச்சுக்குவாங்க. பெண்களுக்கு, தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இந்த கடந்த மே மாதத்திற்கு அப்புறம் தான் இப்போ இந்த குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு சென்றாலும் 2வது வீட்டை பார்ப்பதால் பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் வராது. நீங்கள் பயந்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அது இதுன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு ஆல்ரெடி நான் அதான் சொன்னேன், ஏதாவது ஒன்று போட்டு மனசுக்குள்ளே குழப்பி கொள்ளக்கூடிய நபர் தான் நீங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ ஒன்றும் இல்லை, தனுசு ராசிக்காரங்க யூடியூப்பில் ஒரு பதிவு பார்க்குறாங்கன்னா, ஒருத்தர் சொன்னதை கேட்டாங்கன்னா திரும்ப இன்னொருத்தர் சொன்ன வீடியோவும் போய் பார்ப்பாங்க. அப்போ இதுதான் நான் சொன்னது, அளவுக்கு அதிகமாக ஆராய்வாங்க ஒரு விஷயத்தை. சரிங்களா? அது கண்டிப்பாக இவங்க கட்டுப்படுத்திக்கணும். முன்னேற்றத்திற்கான ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது. அது முடியறதுக்குள்ளே உங்களுக்கு அது ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? பஞ்சமுக ஆஞ்சநேயர் தான் இந்த முறை உங்களுக்கு கை கொடுத்து தூக்கிடுவார். பஞ்சமுக ஆஞ்சநேயர் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில், வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்காரான்னு பார்த்து அங்கே நீங்கள் உங்கள் ஏரியாவில், உங்கள் ஊரில் எங்கே இருக்காருன்றதை பாருங்கள், எங்கே கோவில் அமைஞ்சிருக்குன்றதை பாருங்கள். அங்கே நீங்கள் கண்டிப்பாக போய் நெய் விளக்கு ஏற்றி, சனிக்கிழமையாக பார்த்து போங்க, சனிக்கிழமையாக பார்த்து போயிட்டு துளசி மாலை போட்டு நெய் விளக்கு ஏற்றி மனதார வழிபட்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் சுபமாக நடந்து முடியும். இந்த திருமண வரன் தடைப்பட்டுகிட்டே இருக்கிறது, ஒரு வரன் பார்ப்பாங்க, கரெக்டாக முடிகிற மாதிரி இருக்கும், பார்த்தா தள்ளி போயிட்டுருக்கும். இதனாலேயே பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. அவங்க சிந்திக்கக்கூடிய நபர்கள் தான், சரியாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் தான். ஆனால் என்னென்னா எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சில நபர்களுடைய பேச்சை கேட்டு தான் பல இடத்துல இவங்க தப்பு பண்ணிடுறாங்க, சரியான ஒரு முடிவுகளை எடுக்க தவறிடுறாங்க. பெரும்பாலும் பாருங்கள், அதனால தான் இவங்க அந்த அந்த ஒரு அவசர முடிவுன்றது அடிக்கடி இவங்க எடுப்பாங்க. அவசர முடிவு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா, இவங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே இவங்களுக்கு பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்து லைஃப் மேலே பயங்கர வெறுப்பு வந்துடுது. ஆனால் போங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் இவர்களுக்கு பிற்பாதி வாழ்க்கை தான் பெரும்பாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். பிற்பாதி கிட்டத்தட்ட ஒரு 30-35 வயசுக்கு மேலே, அப்போ தான் இவர்களுக்கான அந்த நல்ல மாற்றங்களே லைஃப்பில் வரும். அது வரைக்கும் சின்ன விஷயத்துக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் மனசில் செல்வ செழிப்போடு வாழணும், நல்லா நிம்மதியாக இருக்கணுன்ற மைண்ட் செட்லாம் இருக்கும். சரிங்களா? படிக்கிற பசங்களுக்கு, தனுசு ராசியில் பிறந்து படிக்கக்கூடிய பசங்களுக்கு மைண்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக பொழுதுபோக்குக்கும் தேவையற்ற விஷயத்துக்கு தான் அதிக நேரத்தை நீங்கள் செலவு பண்ணிடுறீங்க. ஆனால் படிப்பில் கவனத்தை செலுத்தணும். வேலைக்கு போய் கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு, தனுசு ராசிக்காரர்களுக்கு, ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போனாங்கன்னா பாருங்கள், அவங்களால நிலையாக அந்த வேலையில் ஒரு 6 மாதம் கூட இருக்க முடியாது. டக்குன்னு அந்த மாற்றத்தை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. சீக்கிரமாக ஒரு முன்னேற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். இது உண்மையாக இருந்தால் நீங்கள் ஒத்துக்கணும். நான் உங்கள்கிட்ட இருக்கிற சில மைனஸும் சொல்லுவேன், உங்கள்கிட்ட இருக்கிற சில ப்ளஸ்ஸும் சொல்லுவேன். அது உங்களுக்கு கனெக்ட் ஆகுது, ஆமாம் இது என் லைஃப்பில் இருக்குன்னா நீங்கள் அதை ஆமாங்க இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கணும். சரிங்களா? உண்மை சொல்லுங்கள், அவசரமாக எதிர்பார்ப்பீங்க ஒவ்வொரு விஷயத்தையும். இப்போ இன்றைக்கி இந்த ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணிட்டோமா, ஒரு 3-4 மாதத்தில் நம்ம திறமையை காட்டி அடுத்த பொசிஷனுக்கு போயிடணும். அடுத்து இன்னொரு
ஒரு 1 இயரில் இன்னும் ஹையர் பொசிஷனுக்கு போயிடணும் அப்படின்ற அந்த அதிவேக புத்தி அதிகமாக இருக்கும். இதனால தான் சில மறைமுக எதிரிகளையும் நீங்கள் சம்பாதிச்சிடுறீங்க. ஆமாம், உங்களுக்கு பாருங்கள், வேலை செய்யக்கூடிய இடம், தொழில் செய்யக்கூடிய இடத்துல முன்னாடி நல்லா பேசுவாங்க, ஆனால் அவங்க தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. முன்னாடி நல்லா தான் பேசுவாங்க, ஆனால் உண்மையிலுமே உங்கள் தொழிலுக்கும் வேலைக்கும் அவங்க தான் எதிரியாக இருப்பாங்க. ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. இது உங்களுக்கும் தெரியும். நீங்களும் அதை கண்டும் காணாத மாதிரி போயிட்டுருப்பீங்க. அப்படிப்பட்ட சில வாழ்க்கை முறைக்கு நடுவில் தான் தனுசு ராசிக்காரங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். குழந்தைங்க, தனுசு ராசியில் பிறந்த குழந்தைங்க, தற்போதைய காலகட்டம் சின்ன குழந்தைங்கள்லாம் அந்த வேகமாக ஓடுறது, அங்கங்கே குதிக்கிறது, இந்த மாதிரி சில சேட்டைகளை அதிகமாக ராவடி பண்ணுவாங்க வீட்டில். சரிங்களா? பெண்கள், தனுசு ராசியில் பிறந்த பெண்கள், உண்மையிலுமே சொல்லணுன்னா ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறது, ஒரு சொந்த பந்தத்தை இழுத்துட்டு வந்து ஒரு ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகளில் இவங்களும் ஒருத்தர். ஆனால் பாருங்கள், அப்படி இருக்கிற இவங்கள தான் மனசை நோகடிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே சொந்த பந்தமே வேண்டாம்ப்பா, நண்பர்களே வேண்டாம்பான்னு ஒதுங்குற அளவுக்கு இவங்களை யோசிக்க வச்சிடுறாங்க. இவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை யாரும் பொறுமையாக நிதானமாக கேட்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் இவங்க பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அதை தான் இவங்க அப்பப்போ நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. எப்பா, நம்ம பேசுகிறத ஒருத்தர் நிம்மதியாக கூட கேட்க மாட்டேன்றாங்களே, ஒரு பொறுமையாக கேட்க மாட்டேன்றாங்களே, கரெக்டாக ஒரு ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்களே, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு அடிக்கடி வந்து போகும். ஐயா, ஒரு சிலர் சொன்னால் கேட்பாங்க, சில நபர்கள் அவர்களாக புரிஞ்சுக்குவாங்க. இங்கே பெரும்பாலான நபர்கள் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்டலாம் நம்ம போய் ஒன்றும் சொல்லவும் முடியாது, அவங்கள மாற்றவும் முடியாது, நேரங்காலத்தை நம்ம வீணடிக்கவும் கூடாது. தனுசு ராசிக்காரங்க, உங்களுடைய வேலைக்கான விஷயத்தில் தான் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் செயல்களும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தான் கொடுக்கணும். கடன் பிரச்சனை உருவாகிருக்கும் கடந்த 2 வருஷத்தில். சொத்துக்கள் விற்க முடியாமல் இருந்துகிட்ருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த இறை வழிபாடு, ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிச்சிருக்கும். இந்த நேரம் கோயிலுக்கு போகாத நபர்களோடு இப்போ போக ஆரம்பிச்சிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சில நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த வருஷம் எண்டு தான். நம்ம போன வருஷமே சொல்லியிருந்தேங்க, ஆரம்பத்தில் எந்த இதுவும் நீங்கள் பெருசாக எதிர்பார்த்துறாதீங்க, நார்மலாக தான் இருக்கும். 2025 போக 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 ஒரு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் தாண்டப்போ தான் அதுக்கான அமைப்பே வேலை செய்ய ஆரம்பிக்கும் தனுசு ராசிக்காரங்க. அது வரைக்கும் நார்மலாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், ஜூன், ஜூலை, இப்போ ஜூனில் இருக்கும், அடுத்து ஜூலை, ஆகஸ்ட் நெருங்குறப்ப தான் தடைகள், தாமதங்கள் உங்கள் லைஃப்லேருந்து அப்படியே விலகிறத பார்ப்பீங்க. ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. ஒரு வருஷம் முழுக்க ஒரு நபருக்கு ஒரு காலமாவது முன்னேற்ற காலம் நிச்சயமாக வரும். ஒரு வாய்ப்பாதும் கிடைக்கும். அப்படி இந்த ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் நெருங்குறப்ப தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த வாய்ப்புகளே வந்து கிடைக்கும். அது வரைக்கும் நிதானம், பொறுமை தான் தேவை. அவசரமே படக்கூடாது. அடப்போங்க, என் லைஃப்பில் நான் நிதானம் பொறுமையாக தாங்க வருஷம் ஃபுல்லாக இப்படி தாங்க உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் இப்படி இல்லையே. அவசரமாக தானே ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்பார்த்தீங்க. இதனாலேயே பலவிதமான மைண்ட் டிப்ரெஷனுக்கு ஆளாகி இப்போ அதிக தனிமையை தேடக்கூடிய நபராக மாறிட்டீங்க. ஆமாம், கூட்டத்தை பார்த்தாவே உங்களுக்கு அலர்ஜியாக இருக்கும். இப்போ ஐயோயோ அப்பா வேணாம்ப்பா, ஆளை விடுங்கப்பா அப்படின்னு இந்த கூட்டத்துலேருந்து நழுவி விலகி ஓடக்கூடிய நபராக தான் இப்போ இருப்பீங்க. தனிமையை தேடக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. கடலோரத்தில், நதியோரத்தில் வாழ்கிறது, அங்கே போய் ஒரு வீடு பார்த்து இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ இயற்கையை விரும்பக்கூடிய நபர்கள் நீங்கள். அடிக்கடி இந்த சத்தம் அதிகமாக பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பிடிக்காது. எந்த விஷயத்தையும் நிதானமாக, பொறுமையாக, பக்குவமாக சொன்னால் கேட்டுக்குவீங்க. காய்ச்சி மூச்சுன்னு கற்றுனா கேட்க மாட்டீங்க. சரிங்களா? அதே போல் தான் எடுத்த முடிவில் நிலையாக நிற்கக்கூடிய நபர்கள் நீங்கள். ஆனால் இந்த காலகட்டம் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் இருக்குன்றனால நம்ம கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். பிரயாணம் பண்ணும்போது, ஒரு ட்ராவல் பண்ணும்போது பொருட்களை பத்திரமா பார்த்துக்கணும். நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பொருட்கள், உங்களுடைய மொபைல், பர்ஸு, எதுவாக இருந்தாலும், வாட்ச்சு, எதுவாக இருந்தாலும் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ராவல் முடிகிற வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போன பொருள் மேலே ஒரு கண் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணமாகட்டும், பொருளாகட்டும் சிலர் அபகரிக்க முயற்சி பண்ணுவாங்க. அபகரிக்கனா உங்களுடைய பொருள் மீதும், பொன் பொருள் மீது ஆசைப்படுவார்கள் சில நபர்கள். அதனால் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க.
வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக உங்ககிட்ட கையில் கொஞ்சம் காசு இருக்குனாலும் கடந்த காலகட்டத்திலே தனுசு ராசிக்காரங்க பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கையில் காசு இருக்கிறப்ப தான் உங்களை தேடி வருவாங்க. அது செலவாயிட்டா உங்களை விட்டு விலகிடுவாங்க. திரும்பி இங்கே உங்கள் கைக்கு காசு வரப்போ திரும்பி வருவாங்க, திரும்பி விலகுவாங்க. இதை நீங்கள் பார்த்து தான் இப்போ சில பேர்கிட்ட எந்த ஒரு சவகாசமும் வேண்டாம்னு ஒதுங்கி நிற்கிறீங்க. எப்பா அவங்க தேவைக்கு காசு பண்ணணும் இல்லை, ஏதோ ஒரு தேவைக்கு உங்களை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதனால தான் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க இந்த கூட்டத்தை கண்டாலே ஒதுங்கிறதுன்றது இதனால தான். இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கணும்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக தேவை. அதே போல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி தாயாரை மனதார வழிபடுங்க. காலையில் எந்திரிச்சோன்னு சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க, சரிங்களா? குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். மாதத்துக்கு ஒரு முறையாவது ஃபேமிலியோடு போய் குலதெய்வ வழிபாடை பண்ணிட்டு வாங்க. கடவுள் கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், ஃபினான்சியலாக ஸ்ட்ராங்காக இருந்தாங்கனாவே இவங்க மிகப்பெரிய இடத்துல இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணி நல்ல பேர் எடுத்துருவாங்க. ஆனால் இவங்களுக்கு அடிப்படை அஸ்திவாரமே அந்த பொருளாதார ரீதியாக ஸ்ட்ராங் இல்லாமல் இருந்தாங்கன்னா, ஒருவேளை இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்களே சொல்லுங்கள், பொருளாதார ரீதியாக நீங்கள் வீக்காக இருக்கீங்க, பணம் சார்ந்து நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க உங்கள் கூட இருக்கிறவங்களாம் உங்களுக்கே தெரியும். உங்களை லிஸ்ட்லேயே வைக்க மாட்டாங்க, உங்களை கண்டுக்க மாட்டாங்க, உங்கள் மேலே ஒரு அக்கறை இருக்காது, மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது. ஆனால் உங்கள் கையில் பொருள் இருக்குன்னா அப்போ கிடைக்கிற மரியாதையே வேறு. இதெல்லாம் தனுசு ராசிக்காரங்க பார்த்துருப்பீங்க. அதனால் பெரும்பாலும் மனிதர்களால் உறவுகளால் வரக்கூடிய அந்த மன அழுத்தத்துக்கும் மன கவலைக்கோ இடம் தராதிங்க. ஏன்னா அது இன்றைக்கி இல்லை, லைஃப் ஃபுல்லாக யாரோ ஒரு நபர்களால் உங்களுக்கு அந்த மனசில் சில காயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அது உங்களால் மாற்றவே முடியாது. இங்கே சில நபர்களை மாற்ற முடியாது. அப்போ நீங்கள் தான் துஷ்டனை கண்டா தூர விலகுன்ற கான்செப்டில் நீங்கள் தான் கரெக்டாக இருக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் திரும்பவும் சொல்கிறேன், இந்த வருஷம் இந்த ஜூலை ஆகஸ்ட் தாண்டும் போது தான் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். இதை நம்ம போன வருஷமே சொல்லிட்டோம். ஆரம்பத்துலலாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடணும். இந்த 2025 ஒரு 6-7 மாதம் அப்படி தான் இருக்கும். ஏன் இப்போ வரைக்கும் உண்மையை சொல்லுங்கள், அப்படி தானே இருக்குது. இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து பெரிய அளவுக்கு ஏதாவது மாற்றம் தெரிஞ்சிருச்சா? இல்லை, அதே நிலைமை தானே இப்போ இருக்குது. இது இனிமேல் தான் படிப்படியாக மாறும். இப்போ நீங்கள் நல்லதை தேடக்கூடிய நபராக மாறிட்டுருக்கீங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? நல்லதை தேட ஆரம்பிச்சிட்டிங்க. நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்புவேன், என்னென்னா எதை பற்றின சிந்தனைகள் அதிகமாக இருக்கோ, எதை நீங்கள் அதிகமாக விரும்புகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து சேரும். அந்த அதிர்வலைகள் அதை தான் கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் நல்லதை தேடுறதுனால தான் நல்லது உங்கள் கண்ணில் படுது, அந்த நல்லதை கேட்குறீங்க, அதை உட்காந்து பார்க்குறீங்க. தனுசு ராசிக்காரர்கள் நல்லதை தேடக்கூடிய நபர்களாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் இங்கே தடுமாறி விழுந்தால் உங்களை சுற்றி சிரிக்க இங்கே பலரும் காத்துட்ருக்காங்க. அதுக்கு நீங்கள் இடம் தரக்கூடாது. விழுந்த இடத்துலையே எழுந்து நிற்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் என்ன உங்கள்கிட்ட மைனஸ்னால், அப்பப்போ உங்களை நீங்களே தாழ்வாக நினச்சிக்கிறது. நம்மளுக்கு போய் இது நடக்குமா, நம்ம போய் இதெல்லாம் அடையணும்னு நினைக்கலாமா, நம்ம வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வரணும்னு நம்ம போய் நினைக்கலாமா, நமக்கு ஏதோ கடவுள் கொடுத்ததை நம்ம பார்த்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி அந்த முயற்சின்ற ஒரு விஷயத்தையே பெரும்பாலும் நீங்கள் சில இடங்களில் நீங்களே அந்த போட்டியிலேருந்து விலகிடுறீங்க, வாழ்க்கைக்கான போட்டியிலேருந்து. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. தனுசு ராசிக்காரர்களுக்கு நீ வரக்கூடிய காலம்தான் படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்குது. அதை முதல்ல நீங்கள் நம்பணும்னு நான் ஏன் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன். ஐயா, இங்கே மாற்றம் முதல்ல நம்மக்கிட்ட தான் தேவையே. நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழணுன்னா நான் நல்லா வாழ்வேன் அப்படின்ற எண்ணத்தை முதல்ல நீங்கள் உங்கள் மனசில் வச்சிங்கன்னா தானே அது உங்களுக்கு வந்து சேரும். சம்மந்தப்பட்ட நபர்களே ஐயோ அப்படி இல்லை, எனக்கு அப்படி நடக்காது, எனக்கு நெகட்டிவாக தான் நடக்கணும் சம்மந்தப்பட்ட நபர்களே சொன்னால் அப்புறம் எப்படி அந்த நல்லது உங்களை தேடி வரும்? பிரபஞ்சத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் தான் செயல்படும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் அந்த பிரபஞ்சம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த நேரத்திற்கான வாழ்க்கை முறையை சரியாக பயன்படுத்துங்க. தேவையற்ற நபர்களிடம் வாக்குவாதத்தை தவிருங்க. தேவையற்ற நபர்கிட்ட பேசவே பேசாதீங்க. நேரங்காலத்தை வீணாக்காதீங்க. ஏன்னா சும்மா அவங்க நாயன் இவங்க நாயன்னு உங்கள்கிட்ட ஏதோ ஒரு நபர்களுடைய நாயத்தை பேசி 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 உங்களுக்கு நேரத்தை தான் கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீணடிச்சிருப்பாங்க. இனி நீங்கள் அதுக்கு இடம் தரக்கூடாது. இனி வரக்கூடிய காலம் முன்னேற்ற காலமாக உங்களுக்கு அமையணும் அப்படின்னா நீங்கள் சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு, இப்போ நம்ம சொன்ன இந்த விதிமுறைகளுக்கெல்லாம் உட்பட்டு தான் வாழ்ந்தாகணும். கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டத்தை தாண்டக்கூடிய நபர் தான் அந்த வெற்றி கனியை பறிக்க முடியும்.
தனுசு ராசிக்காரர்கள் சொன்ன பதிவுகள், இந்த பதிவுகளில் பல கேட்ட நபர்களுக்கு பல நல்லது கொண்டு வந்து சேர்க்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மூலிகை சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க, கந்திஷ்டி சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு 9345397967 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.